கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்கேன். அவளே அதை புரிஞ்சுக்கிட்டு பேசுறா. நீ என்னடானா என்ன திட்டிக்கிட்டு இருக்க? ராதா, இவன் என்ன சொல்லுவான்னு நமக்கு தெரியாதா? வா போலாம். கல்யாணி, ரொம்ப சிறப்பான குடும்பத்தை கல்யாணம் பண்ணிருக்கீங்க தம்பி. போனக்கின்னு சைலண்ட்ல போட்டு படுத்துற போறீங்க. நல்லா சத்தமா ரிங் டோனை வச்சுக்கிட்டு படுங்க. இல்லனா ப்ளூடூத்ல கனெக்ட் பண்ணீங்க. ஏன்னா அந்த வீட்டுல நடக்கிற என்டர்டைன்மெண்ட் மிஸ் ஆயிட போகுது. யாரு வேணாலும் எதை பத்தியும் பேசலாம். ஆனா நீங்க வாயை திறக்கலாமா? யோசிச்சு பாருங்க. உங்க குடும்பத்தை கம்பேர் பண்ணும்போது காவேரி வீடு எவ்வளவோ மேல். அம்மா, விஜய் வரா. உன் பொண்டாட்டிய நாங்க ஒண்ணும் சொல்லலப்பா. சும்மாதாங்க பேசிட்டு இருந்தோம். அதெல்லாம் இல்ல. கல்யாணம் ஆயிட்டா இங்கே இருக்க வேண்டியதானே? எதுக்கு விஜய உன் வீட்டு பிரச்சனைக்கு இன்வால்வ் பண்றேன்னு? எதுக்கு அங்க அடிக்கடி ஓடிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்டோம். ஏண்டா, நான் கேக்குறது சரிதானே? அந்த வீட்டு பிரச்சனைய அந்த வீட்டு ஆளுங்க பாத்துக்குவாங்கல்ல. எதுக்கு எல்லாத்துக்கும் நீங்க போய் நிக்கணும்? பாட்டி, இதத்தான் நான் பேச வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆனா நீங்க மறுபடியும் இதேதான் பாட்டி பேசிட்டு இருக்கீங்க. பிடிச்சிருக்கோன்னு எனக்கு இப்ப புரியுதுடி. அத சொல்லு. பாவம் இந்த 2 பிள்ளைங்களும் மாசமா இருக்கும் போதுதான் அதுங்களுக்கு இவ்ளோ கஷ்டம் வருது. நாம எல்லாரும் கூட வருத்தத்தை கத்தி அழுது வெளிப்படுத்திடுறோம். கங்காவும் காவேரியும் அப்படியா சொல்லு? நாம வருத்தப்படக்கூடாதுன்னு நம்ம முன்னாடி அழாம உள்ளுக்குள்ளேயே வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுங்களுக்காகவாது நீ யோசிச்சிருக்கணும் சாரதா. என்ன பண்றது அத்தை? எனக்கு கண்ணை கட்டி விட்ட மாதிரி ஆயிடுச்சு. என்ன பண்றதுன்னே தெரியல. ஏதோ ஒரு வேகத்துல பண்ணிட்டேன். நான் பண்ணது தப்புதான். இனிமே இப்படி ஒரு முடிவு எடுக்க மாட்டேன். மா, நீ தைரியமா இரு. உனக்கு நாங்கெல்லாம் இருக்கோம்ல, நாங்க பாத்துக்கிறோம்.